சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் மனித பிறவியினுடைய மகத்துவத்தை, மனித பிறவியினுடைய முக்கியத்துவம் என்கின்ற தலைப்பின் கீழ் சில சிந்தனைகளை செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் ஏன் இந்த மனித பிறவி அவ்வளவு மிகவும் உன்னதமானது, மிகவும் முக்கியமானது? இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், பல கோடி சதகோடி ஜன்மங்களாக சுர்குர்தைஹி நம்ம பெறப்பட்ட அந்த பாவ புண்ணியத்தினுடைய மிகுதியால் இந்த உடம்பானது, மனித சரீரமானது நமக்கு கிடைச்சது அப்படின்னு கடந்த முறை நாம் பார்த்தோம். சரி, அப்படி கிடைச்சது நோக்கம் என்ன? நிறைய பேர் நம்முடைய பர்பஸ், பிறந்ததுக்கு உண்டான பர்பஸ், பிறவியினுடைய பயன், இது வரைக்கும் நம்ம யாருமே ஒருத்தர் கூட இது வரைக்கும் நம்ம யோசனை பண்ணதே கிடையாது. அதை விட்டுட்டு நம்ம தற்காலிகமான மன நிறைவுக்காக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நேரங்களை செலவழித்து கொண்டிருக்கிறோம். தற்காலிக திருப்தி, தற்காலிக சுகம். தற்காலிகம் அப்படின்னாலே அது நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்காதுன்னு அர்த்தம். நிரந்தரமா இல்லாத ஒண்ணுத்த நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைச்சுண்டு, நிரந்தரமா நமக்கு அது பாதுகாப்பையும் நமக்கு அது ஆனந்தத்தையும் தரும் என்று தவறுதலாக புரிந்து கொண்டு நிரந்தரம் இல்லாததில் நம்முடைய நோக்கத்தை வைத்து, லட்சியத்தை வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன, ரிசல்ட் என்ன? கடைசியில நிரந்தரம் இன்மை தான் நமக்கு ரிசல்ட். அது திருப்பியும் நமக்கு இன்னொரு பிறப்பை கொடுத்து விடும். அப்போ பிறப்பு எப்படி நமக்கு வந்தது, எதன் அடிப்படையில் வந்தது பிறப்பு அப்படின்னு சொன்னாக்க, இந்த பாவ புண்ணியம் பிளஸ் நம்முடைய ஆசா பாசம் பற்று, இதன் அடிப்படையில் நமக்கு இந்த பிறப்பு வந்தது. சரி ஜி, இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா? எனக்கு டெய்லி ஒவ்வொரு ஆசை தோணுது, ஒவ்வொன்றுத்தையும் நான் அடையணும், ஒவ்வொன்றுத்தையும் வாங்கணும்னு புதுசா எனக்கு ஆசை தோணுது. இதை நான் எப்படி சரி பண்றது? ஆசைதான் என்னுடைய பிறப்பிற்கு காரணம் அப்படின்னு சொன்னா, இறைவன் ஏன் இந்த ஆசையை எனக்கு கொடுத்தார்? இறைவன் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை சங்கல்ப மாத்திரேன, அதாவது சும்மா நினைச்சதுனால வந்துடுது இந்த உலகம், அவ்வளவுதான். அந்த உலகத்துல இத்தனை கோடி ஜென்மங்கள் நம்ம எடுத்திருக்கிறோமே, அதெல்லாம் ஒரு சின்ன துரும்பு, அவ்வளவுதான். ஆனாலும் கூட இந்த சின்ன துரும்பு நமக்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்நாளில், ஒவ்வொரு ஜென்மாந்திரத்தில் அது ஒரு பெரிய வரலாறாக மாறி இருக்கு. அது எப்பொழுது பெரிய வரலாறாக இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அதில் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. அதில் கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தி, அகங்காரமாக இருக்கின்ற நான் என்று அனைத்திலும் முன் சென்று கொண்டிருக்கின்ற அகம் மம, யான் என்னுடையது என்கின்ற அகங்காரமே இதற்கு காரணம். உண்மையில் இந்த உடல் என்னமோ உன்னதம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. மனம் எல்லாத்தோட ரொம்ப ஸ்பெஷல், அதிகோ விசேஷகா புத்தின்னு வேதம் சொல்லியிருக்கு. மனுஷியானாம் சகசிரேஷு, அதுல ஏதோ ஒரு 1000ல் ஒருத்தவன் தான் இந்த உன்னதத்தை, இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்காக தற்காலிக ஆனந்தத்தை, தற்காலிக சுகத்தை தள்ளிவிட்டு நிரந்தர மன அமைதி, நிரந்தர மன திருப்திக்காக செயல்படுகின்றான். அவன் இந்த நிரந்தர மன திருப்தி, நிரந்தர ஆனந்தத்தை ஒரு முறை என்னவென்று அவனுக்கு தெரிந்துவிட்டால், இந்த நிரந்தரமற்ற அனித்தியமான தற்காலிக சுகத்திற்காக அவன் தன்னுடைய வாழ்நாளை செலவு செய்ய மாட்டான். இப்போ நமக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கிறதுன்னு ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யறதுக்கும், 1,00,000 ரூபாய் இல்லை, 1 கோடி ரூபாய் இல்லை, பல கோடி இல்லை, எண்ண முடியாத அளவிற்கு ஒரு நாளைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க,
நம்ம 100 ரூபாய் கோசம் ஒரு நாள் ஃபுல்லாக செய்வோமா, இல்லை அந்த எண்ண முடியாத அளவு செல்வத்திற்காக ஒரு நாள் நம்ம வேலை செய்வோமா? சற்றே யோசியுங்கள் மனமே, இது உனக்கு உபதேசம் இது. ஹரி ஓம். ஆத்ம நமஸ்காரம்.